ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்னையோட செகண்ட் டேங்க. இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம்னா, மியூசியம், அதுக்கப்புறம் மெரினா பீச் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் ஒரு பார்க் இருந்ததுனால குழந்தைங்கள கொஞ்ச நேரம் அங்கே விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா மியூசியம் கிளம்பி போனோங்க. ஸோ மியூசியம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் நாங்கள் வந்துட்டு ரொம்ப லேட்டாக போனோம். ஒரு 4:30க்கு தான் உள்ளே ரீச் ஆனோம். ஸோ மார்னிங் 10:30 டு ஈவினிங் 6:30 வரைக்கும் தான் டைமு. நாங்கள் உள்ளே 4:30 போனனால பார்த்தீங்கன்னா டைம் பத்தவே இல்லை எங்களுக்கு உள்ளே போய் பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நிறைய விஷயங்கள் நாங்கள் நின்று பொறுமையாக பார்க்கவே இல்லை டைம் இல்லாததுனால. ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ மார்னிங்கே போயிருந்தால் இன்னும் நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம் மெரினா பீச். மெரினா பீச்சுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எம்ஜிஆரோட நினைவிடமும் ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடமும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பீச்சுக்குள்ளே என்ட்ரானோம். ஸோ என் லைஃப்பில் இங்கெல்லாம் வந்துட்டு என்னோடய கால் பதிப்பேன்னு என்னோடய கனவுலையும் நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையிலே ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். பீச்சுக்குள்ளே போனது கொஞ்சம் தூரமாக அப்படியே மணல்லே நடந்துட்டு அந்த அலைகளை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். அலைகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் ஆக ஆக அந்த அலைகளோட வேகம் இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகமாக இருந்தது. அது பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து மெதுவாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க. இதுதான் இன்றைக்கி vlog.